இங்க ஒரு பொண்ணு மார்க்கெட்க்கு வந்திருப்பா. இந்த பொண்ண மாதிரி காசை யாராலுமே மிச்சம் பண்ண முடியாது. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து இங்க வந்திருக்கிறத பார்த்த உடனே மார்க்கெட்ல கடை வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. முதல்ல மார்க்கெட்டை ஃபுல்லா சுத்தி பார்க்கறா. இன்னைக்கு யார் மாட்ட போறா, இன்னைக்கு யார் இளிச்சவாயா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு முட்டை கடைக்கு போயிருப்பா. ஒரு முட்டையோட விலை எவ்வளோ அப்படின்ட்டு கேட்கிறப்போ வந்துட்டு அந்த கடைக்காரருக்கும் இந்த பொண்ணை பத்தி தெரியும். அதனால டைரக்டா விலையை சொல்லாம இப்ப இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பாரு. உங்க பாய் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான வேலை தான், எத்தனை முட்டை வேணாலும் வாங்கிடுவீங்க, கடையை கூட வாங்கிடுவீங்கல்ல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்ட உடனே பாய் ஃப்ரெண்ட்க்கு அப்படியே தலைக்கு ஏறிடும். ஆமாமா, இந்த கடையிலேயே இருக்கிற ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாத்து முட்டையை எனக்காக பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்வாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கொஞ்ச நேரம் கம்னரு, நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு எவ்வளோ இது அப்படின்ட்டு கேட்கிறப்போ வந்து அவர் 5 ரூபான்னு சொல்வாரு. உடனே இந்த பொண்ணு வந்து உள்ள இருந்து ஒரு மிஷின் எடுத்திருப்பா. இப்போ இது என்னன்னா லை டிடெக்டர் தான். ஒருத்தவங்க போய் சொல்றாங்க அப்படின்னா அந்த மிஷின்ல இருந்து சத்தம் வந்திருக்குமா, இப்போ எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்போ 4.8 rupees அப்படின்னு சொல்வாரு. மறுபடியும் அந்த மிஷின்ல இருந்து சத்தம் வரும். சரி 4.5 rupees தான் அப்படின்ட்டு சொல்வாரு. மறுபடியும் மிஷின்ல இருந்து நிக்காம சத்தம் வந்துகிட்டே இருக்குமா, சரி ஓகே உண்மையை சொல்லிடுறேன் 3 rupees அப்படின்னு சொல்வாரு. அப்பயும் வந்து அந்த மிஷின்ல இருந்து சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கு. போற வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவரு வேற ரேட்டை குறைச்சிக்கிட்டே இருக்காரா, அந்த லை டிடெக்டர்ல இருந்து வேற சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இவன் இப்படிலாம் பண்ணானா நம்மளோட பிசினஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து 6 முட்டையை ரொம்ப சீப்பான விலைக்கே கொடுத்துருவாரு. இப்போ இவர் வாங்கிட்டு வந்தப்போ வந்து ஒரு விலையா இருக்கும், அதை விட கொஞ்சம் விலை ஏற்றி தான் வந்து எல்லாருமே விற்பாங்க. ஆனா இவளால நம்மளோட பிசினஸ் ஸ்பாயில் ஆயிட போகுது அப்படின்ட்டு இப்ப இவர் வாங்கிட்டு வந்த விலையை விடவே ரொம்ப கம்மியான விலைக்கே இந்த பொண்ணுக்கு வித்துருவாரு. மறுபடியும் வந்து அதே மாதிரி பக்கத்துல இருக்க கடைன்ட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருப்பா. அடுத்ததா இப்ப மீன் கடைக்கு போயிருப்பா. மீன் கடையில வந்துட்டு அவ்வளோ மீன் இருக்கும், ஆனா மீன் எல்லாம் தீர்ந்து போச்சு, உங்களுக்கு நாங்க மீன் விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. முதல்ல இந்த பொண்ணு ஒரு லை டிடெக்டர் எடுத்துட்டு வந்தால அந்த மிஷினே வந்து ஒரு ஃபேக்கான மிஷின் தான். 5 ரூபாய் 4 ரூபான்ட்டு இல்ல, 1 ரூபாய் அப்படின்ட்டு சொல்லியிருந்தா கூட அந்த மிஷின்ல இருந்து சத்தம் வந்திருக்கும் தான். ஏன்னா என்ன ரேட்டு சொன்னாலுமே வந்துட்டு அதுல இருந்து சத்தம் வர மாதிரி தான் இந்த பொண்ணு செட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பா. இந்த பொண்ணு மார்க்கெட்டுக்கு வரா அப்படின்னாலே மார்க்கெட்ல கடை வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பயந்து ஓடியே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போயிடுவா.